ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கிறவங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன கோர்ஸ்க்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக எல்லாருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் தான் இப்போ விரும்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோர்சஸ் மட்டுமே ரொம்ப ஒரு டாப் லெவலில் இல்லை. ஸோ நிறையா கோர்சஸ் இந்த டாப் லெவலில் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம பியூராக கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேஸ் பண்ணி தான் அந்த கோர்சஸ்லாம் வருது. இருந்தாலும் இப்போ ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ அந்த கோர்சஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா மூவிங் டுவர்ட்ஸ் செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ அது நிறையா இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. நிறையா பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட செமி கண்டக்டர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இசிஇ கம்யூனிகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணமாக இருக்குது. ஸோ அதனால் யாரால இசிஇ எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோட வெளியே வரலாம். அந்த சேம் டைம் நம்ம கோர் பிரான்ச்சஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்சஸுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கெலாம் ஆளே கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பேவும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னையெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் உண்டான பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 2 LPA தான் இருக்கும். இப்போ மினிமம் 3 LPA கொடுக்குறதுக்கு நிறையா பேர் வில்லிங்காக இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே மூவிங் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கோர்சஸ் எடுத்தீங்கனாலும் நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைட் கோர்சஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏஐ அந்த ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா, ஏஐ ரிலேட்டடாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அதே மாதிரி கோர் பிரான்ச்சஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இனிஷியல் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போக 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 உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு ஜாபாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு 60 years 70 years ஆனாலும் உங்களுக்கு சேலரி ஹைக் இருந்துகிட்டே இருக்குமோ தவிர ஸோ நீங்கள் அவுடேட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம இந்த கோர் பிரான்ச்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசிஇன்னு சொல்கிறோம். ஸோ இசிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் நம்ம நிறையா செமிகண்டக்டர்ஸோட இது இன்ஃப்ளூயன்சஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதுண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க வெல் இன் அட்வான்ஸாக என்ன கோர்சஸ் நம்ம படிக்க போகிறோம், ஸோ எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்குண்டான பர்ஃபெக்ட் டைம் இதுதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறையா பக்கம் இப்போவே காலேஜஸ் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கா, வேல்யூஷன் ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, இப்போவும் பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு பேசிக் கட் ஆஃப் என்ன சப்ஜெக்ட்ஸ் வருமோ, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இப்போவே என்ன படிக்க போகிறோம், ஸோ அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் ரொம்ப ஈஸியான அட்மிஷன்ஸாக இருக்காது. கண்டிப்பாக நிறையா மார்க் வாங்கினீங்க அப்படின்னா தான் கிடைக்கும். ஸோ இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணால் ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நெக்ஸ்ட் அட்மிஷன்ஸ் வரும். ஸோ அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா இது இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சது அப்படின்னா நமக்கு டிக்ரீசிங் ட்ரெண்ட் வரக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் திங் இஸ் இப்போ இந்த ப்ரெசன்ட் சினாரியோ இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் என்ன இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.